நான் உங்கள் ஆர்ஜே ஆபீஸ். இன்றைய காணொலியில விளையாட்டு பிரியருக்கான முக்கிய விளையாட்டு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். சூப்பர் 8 சுற்று போட்டிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. இதுல இன்றைய போட்டியில வந்து பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி 45வது போட்டி கண்டி பல்லைகல மைதானத்தில் ஆரம்பித்திருந்தது. இந்த போட்டி பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக இருந்தது. முதல் போட்டியில எந்த வெற்றியும் இல்லாமல் பாகிஸ்தான் மழை காரணமாக போட்டி இடைநிறுத்தப்பட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்கள் வழங்கப்பட்டிருந்தன பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில. இன்றைய நாள்ல வந்து பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்புல தான் இன்றைய போட்டியில வந்து களமிறங்கியிருந்தார்கள். நாணய சுழற்சியில வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி துடுப்படுத்த ஆட ஆரம்பித்தது. முதலில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர் முடிவுல 164 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. சிறப்பாக விளையாடியிருந்த ஃபர்ஹான் 63 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதிகபட்சமான ஓட்டங்கள் தொடர்ச்சியாக அரை சதங்களை பெற்றிருந்தார். இரண்டாவது அரை சதமாக இருக்கிறது. அதே போல ஃபர்ஹான் சமான் வந்து 25 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இருவரும் தான் சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை பெற்றிருந்தார்கள். லிதம் டவுன்ஸ் வந்து 3 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். இங்கிலாந்து சார்பாக வந்து ஜோஃபர் ஆஷர் வந்து 2 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து அணி 19 ஓவர் முடிவுல வந்து 8 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தார்கள். 166 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். சிறப்பாக விளையாடிய ஹாரி புரூக் வந்து 100 ஓட்டங்களை பெற்றிருந்தார். வெறும் 51 பந்துகளுக்கு முகம் கொடுத்து வந்து ஹாரி புரூக்குடைய முதலாவது சதமாக T20 பார்க்கப்படுகிறது. T20 உலக கிணத்துல 3வது சதமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் சதம் பதம் நிசங்க பெற்றிருந்தார். அதுக்கு அடுத்தது ஃபர்ஹான் பெற்றிருந்தார். வந்து அதுக்கு அடுத்ததாக சதமாக வந்து ஹாரி புரூக் வந்து 100 ஓட்டங்களை பெற்றிருந்தார். சிறப்பான ஒரு வெற்றி இன்றைய நாள்ல வந்து இங்கிலாந்து அணி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து அணிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். அடுத்த போட்டியில் நாளைய தினம் சூப்பர் 8க்கான இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் முட்டி மோத இருக்கின்ற கொழும்பு பிரேமதாச மைதானத்துல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டிகளுடைய எவ்வாறு அமைய போகிறது என்று சொல்லி. அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே ஆபீஸ்.